சென்னை தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயரிட முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீரமரணம் அடைந்தார் மேஜர் முகுந்த் வரதராஜன். முதல்வர் விஜயின் பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள தாவேகா பேனர்களை உடனடியாக அகற்ற அமைச்சர் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். மின்சார வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் நாளை காலை 10:30 மணிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிடுகிறார். தமிழக மின்வாரியத்துக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வான 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என 401 பேருக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசிஷ்கியன் அழைப்பு விடுத்துள்ளார். இறுதிச் சடங்கு ஜூலை 4 முதல் 9ஆம் தேதி வரை நடக்கிறது. ஈரான் போர் நிறுத்தத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இருப்பினும் நிலைமை முழுமையாக சீரடையும் வரை ஈரானுக்கு தேவையற்ற பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என இந்தியர்களுக்கு டெஹரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே கடந்த காலத்தில் இருந்தது, இப்போதும் இருக்கிறது, இனியும் இருக்கும் என ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஷ் தெரிவித்தார். நான் பேசாமல் இருந்தால் கேலி செய்வார்கள், நான் பேசினாலே பிரச்சனைதான் என்கிறார் ரஜினி. நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் எது செய்தாலும் பிடிக்காது, நம்மை பிடித்தவர்களுக்கு நாம் பேசுவதெல்லாம் பிடிக்கும் என நினைப்பது தவறு என்றார். நயினார் நாகேந்திரன் காமெடி பேசுகிறவர், அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உற்பத்தி குறைந்துள்ளது. தனியாருக்கு நிகராக இந்த நூற்பாலையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்தார். தந்தையை காணோம் என முதல்வர் விஜய் சட்டசபையில் பேசியது ஏற்புடையதல்ல. தேர்தலில் தோற்றவர்களை இழிவு செய்வது தவறு. இன்று வென்றவர்கள் நாளை தோல்வியடையக்கூடும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பாஜக பிளஸ் திமுக பிளஸ் அதிமுக எனும் கொள்கை புடலங்காய் சிபிஎம்முக்கு எப்போதும் இல்லை என சிபிஎம் கட்சி பதிவிட்டுள்ளது. திமுக வெளியில் வேறு உள்ளே வேறு என்றும் குறிப்பிட்டுள்ளது. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசின் திருமண நாளை முன்னிட்டு ராமதாஸை சந்தித்த அன்புமணியிடம் செய்தியாளர்கள் கருத்து வேறுபாடு முடிந்ததா என்ற கேள்விக்கு இனி நல்லது நடக்கும் என அன்புமணி பதிலளித்தார். ஹைஜீனிக் ஃபுட் என்ற பெயரில் புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். சென்னை, திருச்சி, திருப்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இத்திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்று அவர் கூறினார். இருமொழி கொள்கை எங்களுக்கு டிஎன்ஏ, கொள்கையை விட்டுக் கொடுத்து நிதி வாங்க மாட்டோம் என பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னையில் நடந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து கலந்த ஆய்வில் டிஜிபி மகேஷ்குமார் கலந்து கொண்டார். போதைப்பொருள் தனக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம் என்பதை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என டிஜிபி அறிவுறுத்தினார். அதிக சவால்களை எதிர்கொள்ள இருக்க வேண்டிய சூழல் மாணவர்களுக்கு உண்டு என்றார். சட்டசபையில் முதல்வர் விஜய் செய்த சைகை சபையின் மாண்பையோ மரபையோ மீறியது அல்ல என சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இரண்டையுமே இரு கண்களாக அரசு பார்க்கிறது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தனியாரை போல் அரசு பள்ளிகளின் தரத்தையும் உயர்த்துவோம், தேவையற்ற பண இழப்பை குறைப்போம் என்றார். சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது எந்த குறுக்கீடும் செய்யப்படவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வெளியே சென்று பேசியதை உதயநிதி சட்டசபையிலேயே சொல்லியிருக்கலாம் என்றார். அமோனியா கசிவு தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வாயு கசிவால் இறந்தவர்களின் உடல்கள் அரசு செலவில் சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். புதுமுகம் சித்தார்த் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிக்கும் பட அறிவிப்பு சென்னையில் நடந்தது. மனித உணர்வுகளை மையமாக வைத்து புதுமையான கதையில் இப்படம் உருவாகிறது. படத்திற்கு இசையமைக்கும் யுவன் கூறுகையில், இதில் முற்றிலும் ஒரு புதிய மியூசிக் ஜானரை கொண்டுவர முயற்சித்து வருகிறோம். துபாயில் வசித்தாலும் பெரும்பாலும் சென்னையில்தான் இருக்கிறேன். என் மகள் துபாயில் படித்து வருவதால் அங்கு இருக்கிறேன். பணிகளுக்கு ஏற்ப அங்கும் இங்கும் டிராவல் செய்கிறேன் என்றார். பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சைக்கிளின் டிசைனை மாற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. பல வண்ணங்களில் புதிய வடிவில் வழங்க ஆலோசிக்கப்படுகிறது. திமுகவின் ஜென்சி கூட்டத்தை நடத்திய அன்பானந்தன் அரியப்பனை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சித்துள்ளது. கனி என்பவர் மீது தாவேக ரவுடிகள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இளைஞர்களை தாவேக அரசு அச்சுறுத்தினால் அதை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என உதயநிதி தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்புத்துறை வழிகாட்டுதலை கடைபிடிக்கும் கடைகளில் மட்டுமே ஃபுட் ரிவ்யூ செய்ய வேண்டும். ஃபுட் ரிவ்யூ செய்வதற்கு முன்பு கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத வெளிநபர்கள் மாணவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது. மக்கள் பிரதிநிதிகள் கூட தலைமை ஆசிரியர் அனுமதியோடுதான் இனிப்பு போன்ற உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என மேயர் பிரியா அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் ஜே நகரில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களை முதல்வர் விஜயின் பிறந்தநாள் விழாவுக்கு அழைத்து செல்லும் தைரியம் தாவேக நிர்வாகிகளுக்கு எப்படி வந்தது? நீங்கள் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா என முதல்வருக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அருகே ஆத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதல்வருக்கான மரபுகளை மறந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன் போல உளறிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். பாஜவுடன் இணக்கமாக இருப்போம் என கூறிவிட்டு திமுகவை குறிவைத்து தாக்குவதிலேயே நீங்கள் யார் என அம்பலமானது என கீதா ஜீவன் பதிவிட்டுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் பயணிகள் வசதிக்காக கூடுதலாக 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்காக போடப்பட்ட டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழக அணைகளில் நீர் இருப்பு குறைந்து வருகிறது. பாசனத்திற்கு மட்டுமின்றி குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தங்க மோதிரம் திட்டத்தை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தங்க மோதிரம் திட்டத்திற்கான ரூபாய் 755 கோடியை கொண்டு அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டும் என்றார். மக்களுக்கு பயந்து அரசு செயல்படும், ஏனென்றால் மக்களே இங்கு எஜமானர்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையில் காலியாக இருக்கும் இடங்களை நிரப்ப வேண்டிய நிலை இருக்கிறது என்றார். சட்டசபையில் முதல்வரின் சைகை ஏற்புடையதல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். வெற்றியும் தோல்வியும் இயல்பானவை. நாளை நீங்களும் தோல்வியடையக்கூடும். பண்பு தவறிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றார். கல்பாக்கம் அருகே 14 வயது சிறுமி வன்கொடுமை, கோவையில் பெண் கொலை என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் எழுத்துரிமை, பேச்சுரிமை வழக்குகள் போட்டு தடுக்க முடியாது. உண்மையை உரக்க பேசுவோம், மக்கள் சக்தி வெல்வது நிச்சயம் என அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்துக்கு வந்த அன்புமணியை ராமதாஸ் கண்ணீருடன் ஆறத் தழுவி வரவேற்றார். ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது திருமண நாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெற்றனர் அன்புமணி மற்றும் சௌமியா. நம் எதிர்கால சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவது மட்டுமின்றி கல்வி கற்பதற்கான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பது நமது கடமை என அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்தார். முதல்வர் விஜய் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. முதல்வர் விஜய் பேச ஆரம்பித்த பிறகு திமுக திணறி போய் வெளியேறி உள்ளது என அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்தார். தாவேக அரசை நம்பி வாக்களித்த விவசாயிகள் இன்று மண் சோறு சாப்பிட்டு போராடிக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் பிரச்சினையில் முதல்வர் விஜய் கிணற்றில் போட்ட கல்லாக அமைதியாக இருப்பாரா, பதில் கொடுத்து பேசுவாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் இல்லை. விவசாயிகளிடம் கருத்து கேட்கவில்லை. சட்டசபையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை பேசவும் விடவில்லை. பஞ்ச் டயலாக் பேசி அப்பா கதையை சொல்லி கடைசியில் காவிரியின் கதையை முடித்துவிட்டார்கள் என எம்பி இன்பதுரை தெரிவித்தார். காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக கவியரசர் கண்ணதாசனின் படைப்புகள் திகழ்கின்றன. தமிழ் மொழி உள்ளவரை அவரின் புகழும் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையில் காலியாக இருக்கும் இடங்களை நிரப்ப வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த ஆண்டு 15,000 பேரை மின்சாரத்துறையில் பணியமர்த்த இருக்கிறோம் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மின்வாரியத்துக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வான 401 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் நிறைமாத கர்ப்பிணியான அக்ஷய லட்சுமிக்கு மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று முதல்வர் விஜய் பணி நியமன ஆணை வழங்கினார். கடந்த 25 ஆண்டுகளாக சீரழிந்து கிடக்கும் மின்சாரத்துறையை தூக்கி நிமிர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவேகாவுக்கு ஏன் வாக்களித்தோம் என மக்கள் வருத்தப்படுவதாக மேயர் பிரியா தெரிவித்தார். சென்னையில் மின்வெட்டால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் என்றார். மக்களுக்கு பயந்து அரசு செயல்படும். மக்களே இங்கு எஜமானர்கள். மின்துறையை இப்போது சீரமைக்காவிட்டால் வேறு எப்போதும் சீரமைக்க முடியாது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். புதிய பேருந்துகள் தொடக்க விழாவுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு 300 அரசு பேருந்துகள் கொண்டு வரப்பட்டது கண்டிக்கத்தக்கது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் நாடே திணறிக் கொண்டிருக்கும் சூழலில் இது அரசுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கோயிலில் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளின் விலை உயர்வை அதிகாரிகள் பரிசீலித்து வைத்திருந்தனர்.
கட்டண உயர்வு குறித்து மக்களிடம் கருத்து மட்டுமே கேட்கப்பட்டது. மக்கள் தெரிவிக்கும் முடிவை தாண்டி தாவேக அரசு எந்த முடிவும் எடுக்காது என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சையின் காரணமாக உயிரிழந்துள்ளதாக வெளிவந்த தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறினார். ஏழை எளியோரின் யமனாக அரசு மருத்துவமனைகள் உருமாறக்கூடாது என்றார். அனைத்து கோயில்களிலும் கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய வேண்டும் என ராஜா தெரிவித்தார். ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள்தான், வர்த்தக மையங்கள் அல்ல என்றார். கத்தாரின் ராஸ்லஃபான் தொழிற்பேட்டையில் நிகழ்ந்த துயர விபத்தில் இந்தியர்கள் 12 பேர் உயிரிழந்தது குறித்து கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது துயரத்தை பகிர்ந்து கொண்டார். மேற்கு வங்கத்தில் அரசு பள்ளிகளுக்கான மதிய உணவு திட்டத்தை இஸ்கான் அமைப்பிடம் அம்மாநில அரசு ஒப்படைத்ததை அடுத்து மாணவர்களுக்கான முட்டை நீக்கப்பட்டு அதற்கு பதில் சோயா, பன்னீர் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் ஊட்டச்சத்தை பறிக்கும் முயற்சி இது என திரிணாமுல் காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் பொருளாதார நடவடிக்கை அமெரிக்காவை சமாதானப்படுத்துவதாகவும் சீனாவிடம் சரணடைவதாகவும் உள்ளது என மத்திய அரசை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். தனியாக தொழில் செய்யும் அரசு மருத்துவமனை டாக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துள்ளது. அரசு மருத்துவமனை டாக்டர்கள் தனியாக தொழில் செய்யக்கூடாது என்ற நோக்கம் மிகவும் நல்லது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மொஹர்ரம் பண்டிகையை முன்னிட்டு வரும் 26ஆம் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவுகள் இயங்காது. ஆனால் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருமலையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் பயங்கரவாதிகள் வந்தால் எதிர்கொள்வது குறித்து ஆக்டோபஸ் கமாண்டோ படையினர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தினர். இந்திய விமானப்படையில் இணைகிறது நாட்டின் முதல் மேட் இன் இந்தியா C-295 விமானம். செப்டம்பர் இறுதியில் விமானப்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட உள்ளது. மும்பையில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இன்று மும்பையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ அண்ணாமலையார் கோயில் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. திருச்சி கீழப்புலிவார் ரோடு ஸ்ரீ ஜெகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ பூலோகநாதர் சுவாமி கோயில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. பெரம்பலூர் மாவட்டம் கவுல்பாளையம் ஸ்ரீ மங்கள மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. தர்மபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் அடுத்த கடம்பர் கோவில் பகுதியில் அமைந்துள்ள கடம்பநாதர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் அவினாசி சாலையில் போலீசாரின் தீவிர வாகன சோதனையின் போது பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1500 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 3 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். ஓமனில் கப்பலில் இறந்த நிஷாந்தின் உடல் சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டது. விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்த உடல் ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தில் 15 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நிர்வாக வசதிக்காக மற்றும் சட்டம் ஒழுங்கு காரணங்களுக்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி வரும் எங்களின் கலைவாணி கல்வி மையம் பள்ளிக்கு கடந்த ஆட்சியில் அனுமதி கிடைக்க தாமதங்கள் ஏற்பட்டன. பணம் கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. தாவேக அரசு வந்தபின் அனுமதிகள் எந்த தடையுமின்றி விரைவாக கிடைத்துள்ளது என்று ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நீரில் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் கலந்ததால் துர்நாற்றத்துடன் நுரை பொங்க ஆறு ஓடுகிறது. ரசாயன நுரை காற்றில் பறந்து செல்வதால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். எனக்கு அரசியல் ஆசை கிடையாது. நான் சம்பாதிக்கும் பணத்தை வைத்து மக்களுக்கு உதவி மட்டுமே செய்வேன். எனக்கு MLA சீட் வேண்டாம். ஏழை மாணவர்கள் கல்லூரிகளில் படிக்க சீட் கொடுத்தால் போதும் என நடிகர் KPY பாலா தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கூடைத்தேவன்பட்டி அருகே செயல்பட்டு வரும் தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் சேதமடைந்தது. கோவை கோவில்பாளையம் அருகே சாலையில் சென்றபோது தனியார் பஸ்ஸில் திடீரென பிரேக் ஃபெயிலியர் ஆனது. பஸ் டிரைவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு 40க்கும் மேற்பட்ட பயணிகளின் உயிரை காப்பாற்றினார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
மழையால் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக ஹைகோர்ட் அமர்வு நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். விவசாயிகளின் பல மாத உழைப்பு ஒரு நாள் மழையில் வீணாகிறது. விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க தமிழக அரசு உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டனர். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் ஏற்கனவே 9 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது சிகிச்சையில் இருந்த மேலும் பெண் ஒருவர் மரணமடைந்தார். இதனால் இறப்பு எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட பூர்ணிமா ஜுவாங்கா என்பவர் ஆந்திராவில் உயிருடன் பணிபுரிந்து வருவதும் திருவள்ளூர் தொழிற்சாலையில் பதிவு செய்யப்பட்ட ஆதார் அட்டை அவருடையது அல்ல என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் அமோனியா கசிவு விபத்தில் உயிரிழந்தவர்கள் முகம் வீங்கி அடையாளம் காண்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. உறவினர்களிடம் DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,350 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விழுப்புரம் அருகே ஹஜ் பயணம் முடித்துவிட்டு சொந்த ஊர் திரும்பியவர்கள் பயணம் செய்த டூரிஸ்ட் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வேனில் பயணித்த 24 பேரில் 10 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் வறட்சி பாதிப்பு. எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் வறட்சி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறுகிய கால பயிர்களை பரிந்துரைக்க மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. CBSE மறு மதிப்பீட்டு மதிப்பெண்கள் 21ஆம் தேதியன்று வெளிவந்த நிலையில் 29ஆம் தேதி வெளியிட இருந்த என்ஜினியரிங் தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவில் பலியானோரில் 2 சிறுமிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனரா என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 6 கோடி மதிப்புள்ள உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கேரள பயணி கைதானார். செங்கல்பட்டு கல்பாக்கம் அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்ற 14 வயது சிறுமியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க பார்லிமென்டுக்கான தேர்தலின் முதற்கட்ட தேர்தலில் ஜனநாயக கட்சி ஆதரவு வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அமெரிக்கா ஒருபோதும் கம்யூனிஸ்ட் நாடாக மாறாது என அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் வளைகுடா நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படைகளை திரும்பப் பெற அமெரிக்க செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பனாமா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குரேஷியா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆண்டே புடிமிர் அசத்தல் கோல் அடித்தார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் எல் பிரிவில் இங்கிலாந்து கானா அணிகளுக்கு இடையிலான போட்டி டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. 19 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஜூன் 23ஆம் தேதி இந்திய அணிக்காக அறிமுகமானேன். அதே நாளில் மற்றொரு பெருமைமிகு தருணம் என் வாழ்க்கையில் நடந்துள்ளது என்று பத்மஸ்ரீ விருது பெற்றது குறித்து ரோஹித் சர்மா பதிவிட்டுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பையில் உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்றது. நட்சத்திர வீரர் ரொனால்டோ இரட்டை கோல் அடித்து அசத்தினார். அபிஷேக் நாமா இயக்கத்தில் விராட் கர்னா, நபா நடேஷ், ஐஸ்வர்யா மேனன் நடித்த நாகபந்தம் படம் ஜூலை 3 ரிலீஸ் ஆகிறது. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் பொக்கிஷம், பிரம்ம கமலம் ஆகியவற்றின் பின்னணியில் தயாராகியுள்ளது. சென்னையில் நடந்த விழாவில் பேசிய தயாரிப்பாளர் AM ரத்னம், டிஜிட்டல் மீடியா வருகைக்கு பின் தியேட்டர்களுக்கு மக்கள் வருவது குறைந்துள்ளது. சில படங்கள் மட்டுமே தியேட்டரில் பார்த்தால் முழு அனுபவம் கிடைக்கும் என்ற உணர்வை தரும். இந்த படம் அப்படிப்பட்டது. ஒரு பிரம்மாண்ட திரை அனுபவம் காத்திருக்கிறது என்றார். கார்த்திக் சுப்பராஜின் உறவினரான விது நடிப்பில் சமீபத்தில் 29 படம் வெளியானது. அடுத்து இவரை வைத்து மீண்டும் ஒரு படத்தை கார்த்திக் சுப்பராஜ் தயாரிக்கிறார். இதை கொட்டுக்காளி இயக்குனர் PS வினோத்ராஜ் இயக்குகிறார். நடிகர் மணிகண்டனை வைத்து இவர் இயக்க இருந்த படம் துவங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் விது படத்தை இயக்கப் போகிறார். பகவந்த் கேசரி படத்திற்கு பின் மீண்டும் பாலகிருஷ்ணாவுடன் அவரது 111வது படத்தில் நடிக்கிறார் காஜல் அகர்வால். அவர் கூறுகையில், பாலையாவுடன் பணியாற்றுவது மகிழ்ச்சி. அவர் ஒரு ஜாம்பவான், கலகலப்பானவர். எனது ரோல் வித்தியாசமானது, சுவாரஸ்யமானது. இதுவரை இப்படி ஒரு மாறுபட்ட வேடத்தில் நடித்தது இல்லை. பாலகிருஷ்ணாவுடன் இப்படி ஒரு வலுவான வேடத்தில் நடிப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்றார். தமிழக முதல்வர் விஜயின் பிறந்த நாள் அன்று நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு அவருடன் கேக் வெட்டி கொண்டாடிய போட்டோவை நடிகை த்ரிஷா பகிர்ந்து அது வைரலானது. இந்த பதிவிற்கு லட்சக்கணக்கான லைக்கும் கமெண்டும் வந்தன. இது பற்றி கருத்து தெரிவித்த நடிகை சார்மி, சுத்தமான தங்க ஜோடி என்று பதிவிட்டார். த்ரிஷாவின் இந்த பதிவிற்கு விஜய் ரசிகர்களும் தாவேக்க தொண்டர்களும் இருவேறு நிலைகளில் கருத்து பதிவிட்டுள்ளனர்.
ரஜினிகாந்த் நடிக்கும் அவரது 173வது படத்திற்கு தர்மன் என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் தயாரிக்கும் இந்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்குகிறார். அனிருத் இசையமைக்கிறார். PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி, மாளவிகா மோகனன், ஆஷிகா ரங்கநாத், ரஜிஷா விஜயன், SJ சூர்யா உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் சர்தார் 2. கடந்த ஆண்டே படம் முடிந்தாலும் ரிலீஸில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டது. இப்போது செப்டம்பர் 10 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். சர்தார் படத்தின் தொடர்ச்சியாக உளவு சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள நடிகர் ரவிமோகனின் வீட்டில் ரூபாய் 3 லட்சம் டைமண்ட் செயின் திருட்டு போனதாக அவரது மேனேஜர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.